السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله உலாஇக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக ஒரு சில செய்திகளை சுருக்கமாகவும் விரிவாகவும் நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய இறுதியாக நேற்றைய தினம் உஹது போர்க்களம் முடிவில் என்ன நடந்தது என்பதையும், நடந்து முடிந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பிய அந்த செய்தியும், திரும்பக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு பெண்களுடைய ஈமான் எப்படி இருந்தது என்பதை பற்றியும், உஹது களம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகச் சிறந்த 6 படிப்பினைகளையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். இதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து 10 ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் மிக அழகாக முடிந்தது. ஆனால் இப்போது இந்த 4ஆம் ஆண்டினுடைய தொடக்கம் எப்படி இருந்ததென்றால், அதே போன்று 3ஆம் ஆண்டினுடைய இறுதி கட்டம் எப்படி இருந்ததென்றால், பத்ருக்களம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றிக்கு பின்னால் ஒட்டுமொத்த அரபிய தீபகர்மமும் முஸ்லிம்களை பார்த்து எப்படி பயந்ததோ, உஹதுக்கு பின்னால் அந்த பயம் கொஞ்சம் குறைந்து விட்டது. முஸ்லிம்களுடைய ஆரம்ப நிலை உஹதில் வெற்றியாக இருந்தாலும் 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அதன் மூலமாக ஏகப்பட்ட சேதங்கள் அடைந்தது. முஸ்லிம்களுக்கும் வெற்றி இல்லை, அவர்களுக்கும் வெற்றி இல்லை என்ற இந்த நிலை உருவானதில் முஸ்லிம்களின் மீது பத்ரில் ஏற்பட்டிருந்த அந்த துணிவு, மிகைப்பு இந்த உஹதுக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு மேலாக சுற்றி இருப்பவர்களுக்கு குறைந்து விட்டது என்பது யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. இப்போ முஸ்லிம்கள் உஹதுக்கு பின்னால் மீண்டும் பின்னடைவை சந்திக்க ஆரம்பித்தார்கள். பத்ரில் எந்தெந்த குலத்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்களை பார்த்து பயந்தார்களோ, உதாரணமா வழிப்பறி கொள்ளையர்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன், யூதர்களை பற்றி சொல்லியிருந்தேன். இவர்கள் எல்லாம் பத்ரில் இருந்து பயத்தில் இருந்தார்கள். ஆனால் உஹதில் முஸ்லிம்கள் திரும்பியதற்கு பின்னால் இதே வழிப்பறி கொள்ளையர்களும் இதே யூதர்களும் முஸ்லிம்களின் மீது மீண்டும் எப்போது தாக்குதல் நடத்தலாம் என்பது போன்றும், அதே போன்று முஸ்லிம்களை பார்த்து சிரித்து கொண்டும், முஸ்லிம்களின் மீது பயம் இல்லாமலும் வழிப்பறி கொள்ளையர்கள் மீண்டும் தங்களுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கலாம் என்ற விஷயத்திலெல்லாம் இறங்க துவங்கிய இந்த நேரம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தங்களுடைய மதிநுட்பமான விஷயங்களை கையாள துவங்குகின்றார்கள். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகின்றது. அசது கோத்திரத்தவர்கள் மதீனாவின் மீது கொள்ளையடிக்க வரப்போகின்றார்கள். அதாவது மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் தங்களுடைய கைவரிசையை பத்ருக்கு பின்னால் அடங்கி இருந்தவர்கள் உஹதுக்கு பின்னால் முஸ்லிம்கள் அடிவாங்கியதை பார்த்து பயம் தளர்ந்து போய் மீண்டும் கைவரிசை காட்ட இருக்கின்றார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. இது வெறுமனே கொள்ளையடிப்பதற்காக மாத்திரமல்ல, மதீனாவின் மீது தாக்குதலையும் அவர்கள் நடத்த வாய்ப்பிருக்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக அறிந்து கொண்டதற்கு பின்னால் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக ஆக்கி 150 வீரர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அசது கோத்திரத்தை சென்று அவர்களிடத்தில் நீங்கள் போர் தொடுத்து வாருங்கள் என்று. ஆனால் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு அவர்கள் போருக்காக கிளம்புவதற்கு முன்னதாகவே அசது கோத்திரத்திடத்தில் 150 வீரர்களை அழைத்து கொண்டு அவர்கள் வீடுகளில் இருக்கும் போதே சர்ப்ரைஸாக திடீர் தாக்குதலை நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் அவர்கள் திக்குமுக்காடி
சிலர் எதிர்த்து மடிந்து போனார்கள், சிலர் ஊரை விட்டே ஓடி போனார்கள், சிலர் உயிரை விட்டால் போதும் என்று தப்பித்து போனார்கள். ஆக மொத்தம் சென்ற அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டது. 150 வீரர்களும் எந்த சேதாரமும் இல்லாமல் எதிர்த்தவர்களை கொன்றுவிட்டு மற்றவர்களை ஊரை விட்டு விரட்டிவிட்டு அவர்கள் வைத்திருந்த ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மிக அழகாக கைப்பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே உஹது களத்தில் போரிட்டு கடுமையாக காயங்களோடு இருந்த சஹாபி, கடுமையான காயங்களோடு இருந்த சஹாபியைத்தான் இந்த முறை மீண்டும் நபி அவர்கள் தலைவராக ஆக்கி அவரை அனுப்பி வைத்தார்கள். இந்த போரில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த அந்த காயங்கள் மிகவும் பெரியதாக ஆகிவிட்டது. அந்த காயங்கள் இன்னும் வலியை கொடுக்கக்கூடிய நிலையில் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த காயங்கள் மிகைத்து விட்டது. இதனால் இந்த போர் முடிந்து சாது கோத்திரத்தவர்களை அடித்து துவம்சம் செய்துவிட்டு மதீனாவிற்கு திரும்பியதற்கு பின்னால் இந்த காயத்தின் வேதனை அதிகமாகும் போது சில நாட்களிலேயே அவர் ஷஹீதாகிவிட்டார் என்பதும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு இரண்டாவது நடவடிக்கையாக மீண்டும் ஹாலித் பின் சுஃபியான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் மதீனாவின் மீது மிகப்பெரிய போர் ஒன்றை நாம் தொடுக்க வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட வீரர்களை அவன் திரட்டி கொண்டிருக்கின்றான் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததும் அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து ஹாலித் பின் சுஃபியானை கொலை செய்து விட்டு வாருங்கள், இவன் ஒரு மிகப்பெரிய ஃபித்னா, இவன் இருந்தால் மதீனத்து முஸ்லிம்களின் மீது இவன் அடுத்தவர்களை தூண்டிக் கொண்டே இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய போர் தந்திரத்தை காண்பிக்க 18 நாட்களை எடுத்துக்கொண்டார்கள். பின்பு அவனை கொன்று அவனுடைய தலையை எடுத்தும் வந்தார்கள் மதீனாவிற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தலையை பார்த்து, அதாவது வெறும் தலை, அந்த தலையை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள். இந்த சந்தோஷமான செய்தியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அசா வைத்திருந்தார்கள். அந்த அசாவை அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்பளிப்பு செய்தார்கள். இந்த ஹாலித் பின் உனைஸை கொன்று வந்து ஹாலித் பின் சுஃபியானை கொன்று வந்ததினால் அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தங்களுடைய அசாவை அன்பளிப்பு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த பிரியத்தின் காரணமாக தங்களுடைய வஃபாத்து வரைக்கும் ஹாலித் பின், அதாவது அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அசாவை வைத்திருந்தார்கள். பின்பு இறக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கஃபனோடு இந்த அசாவையும் நீங்கள் வைத்து கஃபன் செய்ய வேண்டும் என்று மரண சாசனம் உயிர் எழுதியிருந்தார்கள். அதுபோன்றே அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களை தஃபனிடக்கூடிய நேரத்தில் கஃபனுக்குள்ளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் புழங்கப்பட்ட அந்த அசாவை அவர்களுடைய கஃபனில் வைத்து தஃபன் செய்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இது முஹர்ரம் மாதத்தில் நடந்த இந்த 2 நிகழ்வுகள். இந்த 2 நிகழ்வுகளும் மிகப்பெரிய அழகிய ரூபத்தில் நடந்து முடிந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஏனைய மக்கள் பயப்படலானார்கள். மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பித்தது. ஆனால் அதற்குள்ளாக வேறு 2 நிகழ்ச்சிகள் நடந்தது. இந்த நிகழ்ச்சி துரோகத்தினால், வஞ்சகத்தினால் நடந்த நிகழ்ச்சி. இன்று பல மன்னர்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தால் எவ்வளவு பெரிய வீராதி வீரனாக, முடிசூடா மன்னர்களாக, சூராதி சூரர்களாக அவர்கள் திகழ்ந்திருந்தாலும் அவர்களுடைய ஆட்சிகள் கவிழ்த்தப்பட்டது நேரடி எதிரிகளால் இருந்திருக்காது, துரோகத்தாலும் நயவஞ்சகத்தாலும் தான் இருக்கும். இதற்கு பல அரசர்கள் சான்றாக இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் திப்பு சுல்தானுடைய வரலாற்றையும் எடுத்து பார்க்கலாம். திப்பு சுல்தானை எதிர்ப்பதற்கு ஆங்கிலேயர்களால் முடியவில்லை. கடைசி வரை தோற்று போனார்கள். சிம்ம சொப்பனமாக ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீரராக திகழ்ந்தார்கள். இன்று வரைக்கும் நாசாவில் திப்பு சுல்தான் ஏவிய ஏவுகணையை வைத்திருக்கிறார்கள். அதாவது இதுதான் ஃபார்முலா, எப்படி ராக்கெட் விட வேண்டும் என்ற ஃபார்முலா முஸ்லிம்களாகிய நாம் மறந்திருக்கின்றோம். ஆனால் அங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. நாசாவில் திப்பு சுல்தானுடைய ஃபார்முலா பயன்படுத்தப்படுகின்றது. அதுதான் வித்து. இவ்வளவு துல்லியமாக இருந்த இந்த திப்பு சுல்தானுடைய ஆட்சி கவிழ்த்தப்பட்டதற்கும்
நயவஞ்சகமும் துரோகமும் தான் காரணம் என்பதை யாராலும் வரலாற்றில் மறக்க முடியாது. இதே போன்றுதான் ஹிஜ்ரி 4ஆம் வருடம் சஃபர் மாதம் 2வது மாதம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழல் மற்றும் காரா என்று சொல்லக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, எங்களுடைய பகுதிகளில் இஸ்லாத்தை பற்றி சிலர் புரிந்து வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய இன்னும் தெளிவு தேவைப்படுகின்றது, உங்களுடைய தோழர்களை நீங்கள் அனுப்பி வைத்தால் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தஅவா செய்வார்கள், புரிய வைப்பார்கள். ஒருவேளை உங்களுடைய தோழர்களுடைய கரத்தில் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை தழுவலாம் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேச்சை நம்பி இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக 10 நபி தோழர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அவர்களோடு. இந்த 10 நபி தோழர்களில் பிரபல்யமான ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, குபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றோரெல்லாம் அந்த 10 தோழர்களில் இருக்கிறார்கள். இப்ப இந்த 10 நபர்களும் மதீனாவை விட்டு கொஞ்சம் தூரம் அந்த குழு இவர்களை அழைத்து சென்று இவர்களின் மீது போர் தொடுக்க ஆரம்பித்தது. இந்த 10 நபி தோழர்களும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கிட்டத்தட்ட அவர்கள் 200 நபர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். அதே போன்று இவர்கள் தாவா செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். இவர்களிடத்தில் வில்லோ ஆயுதமோ அம்போ எதுவும் கிடையாது, ஈட்டிகள் இல்லை. இவர்கள் நிராயுதபாணிகளாக இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக சென்ற இந்த நபி தோழர்களிடத்தில் அவர்கள் அத்துமீறி துரோகத்தின் மூலமாக வஞ்சகத்தின் மூலமாக அவர்களை கொல்வதற்காக முனையும் போது இவர்கள் மலையினுடைய உச்சிக்கு ஏறலானார்கள். அதிலும் 7 நபர்களை கொன்றுவிட்டார்கள். மீதமுள்ள 3 நபர்கள் அவர்களை எதிர்த்து சண்டையிட்டார்கள். தங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் இறங்கி வாங்கள், உங்களை நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று மீண்டும் கீழிருந்து இவர்கள் சொன்னதை நம்பி இறங்கி வந்ததும் இருவர்களை கைது செய்தார்கள், ஒருவரை கொன்றுவிட்டார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கைது செய்தார்கள். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றுவிட்டார்கள். இந்த 2 நபித்தோழர்களையும் மக்காவிற்கு அழைத்து சென்று கைதிகளாகவே பல நாட்கள் சிறை பிடித்து வைத்திருந்தார்கள். இந்த 3 நபித்தோழர்களையும் குறிவைத்ததற்கான காரணம், இவர்கள் பத்ரிலே குறைஷி குல தலைவர்களில் முக்கியமான நபர்களை கொன்றவர்கள் என்ற அந்த வெறியை மனதில் வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேண்டும் என்றே தாவா இஸ்லாம் என்றெல்லாம் பொய் சொல்லி இவர்களை அழைத்து வந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோள். இவர்களுடைய குறிக்கோள்களை நிகழ்த்தி கொண்டார்கள். குபைப், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களையும் மக்காவிற்கு அழைத்து சென்று சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள். இந்த நேரத்தில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பல நாட்கள் கழித்து கொன்றுவிட்டார்கள். அதே போன்று குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்காக தூக்கிலிட செல்லக்கூடிய அன்றைய தினம்தான் மிக ஆச்சரியமான செய்திகளை அவர்கள் கண்டதை பிற்காலத்தில் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எந்த வீட்டில் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைத்து வைத்திருக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, இன்றைய தினம் உங்களை நாங்கள் தூக்கிலிடப் போகின்றோம். அப்போ அந்த வீட்டில் இருந்த பெண்ணிடத்திலே அந்த பெண் வந்து கேட்டால், உங்களுடைய கடைசி ஆசை என்ன? இன்றைய தினம் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உங்களை தூக்கிலிடப் போகின்றார்கள், உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கும் போது அவர்கள் சவரக்கத்தி வேண்டும் என்று கேட்டார்கள். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சவரக்கத்தி வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கான காரணம், அல்லாஹ்வை சந்திக்கும் இந்த நன்னாளிலே, அதாவது அவங்க எப்படி புரியுறாங்க பாருங்க, இன்றைய தினம் மௌத் உறுதி, இந்த மௌத்தாக கூடிய தினம்தான் அவர்களுக்கு சிறந்த தினம், அல்லாஹ்வை சந்திக்கும் நாள். இந்த தினத்தில் நான் தூய்மையாக வேண்டும், தூய்மைப்பட வேண்டும் என்பதற்காக, அதாவது தங்களுடைய அக்குள் முடியையும் மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடியையும் அகற்றிவிட்டு தூய்மையான நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க நாடுகின்றேன் என்பதற்காக சவரக்கத்தியை கொடுக்கின்றார்கள். இப்போ அந்த பெண்மணி பின்னாடி சொல்றாங்க, அந்த வீட்டு எஜமானி அம்மா சவரக்கத்தியை கொடுத்துட்டாங்க. கொடுத்த அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய ஒரு கை குழந்தை தவழ்ந்து கொண்டே சென்று, கைதி என்று குழந்தைக்கு தெரியாது, குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில் அமர்ந்து கொண்டது. இந்த நேரம் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலோ காலிலோ விலங்கு இல்லை, அவிழ்த்து விடப்பட்டிருந்த நேரம். அவர்கள் நினைத்திருந்தால் அந்த குழந்தையையும் கையில் கிடைத்திருக்கக்கூடிய சவரக்கத்தியும் வைத்து அவர்களுடைய உயிரை அவர்கள் தற்காத்து இருக்கலாம். ஆனால் அந்த நபித்தோழர்
ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. அந்த குழந்தையை கொஞ்சி அந்த குழந்தையை அந்த தாயிடத்திலேயே அனுப்பிவிட்டு தாங்கள் சவரத்தை செய்துவிட்டு தூக்கு மேடைக்கு செல்கின்றார்கள். செல்லும் வழியில்தான் அந்த நபித்தோல் சில நபர்கள் அந்த பெண்மணி சொல்றாங்க பின்னாடி, அந்த நாட்கள் திராட்சை சீசன் கிடையாது. ஆனால் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்திலே திராட்சை இருந்தது. அவர் சாப்பிடுவதை நான் பார்த்தேன். இது உண்மையில் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடுதான் என்பதை பின்னாளில் நான் புரிந்து கொண்டேன். இப்போ தூக்கும் மேடைக்கு செல்லும் போது அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது. அபூ சுஃபியான் கேட்டார், உங்களுக்கு ஏதாவது செய்வதற்கு டைம் வேண்டுமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 ரக்காத்துகளை நான் தொழணும். மௌத்துக்கு முன்னால் தொழக்கூடிய இந்த விஷயத்தை முதலாக செய்தது இந்த நபி தோழர்தான். மௌத்துக்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்கும் போது 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு எனக்கு நேரம் கொடுங்கள் என்று முதலாக துவங்கியது இந்த நபி தோழர் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். சென்று சுருக்கமாக 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு வந்து சொன்னார்கள் இந்த குறைஷி குஃபார்களிடத்தில், நான் எனது தொழுகையை இன்னும் நீளமாகவும் தொழுதிருப்பேன், இன்னும் கொஞ்சம் தொழுகையை கூட நான் தொழுதிருப்பேன். ஆனால் குபைப் உயிருக்கு பயந்து தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்களோ என்பதினால் 2 ரக்காத்துகளை சுருக்கமாக முடித்துவிட்டு நான் வந்துவிட்டேன் என்று குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கு மேடையில் ஏறினார்கள். இந்த நேரத்திலும் அபூ சுஃபியான் கேட்கிறார், குபைபே, உன்னை நாங்கள் விட்டு விடுகின்றோம், உன்னை நாங்கள் விட்டு விடுகின்றோம். உங்களை நாங்கள் கொல்ல காரணமே பத்ரு களத்தில் எங்களை சேர்ந்தவர்களை நீர் கொன்றதற்காகத்தான். உங்களை நாங்கள் விட்டு விடுகின்றோம். உங்களுக்கு பகரமாக நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கொன்று கொள்கின்றோம். பகரத்தை மாற்றிக்கொள்ளலாமா? எங்களுடைய குடும்பத்தில் கொல்லப்பட்டவருக்கு பதிலாக உங்களுக்கு பதிலாக முஹம்மதை நீங்கள் கொடுக்கிறீர்களா? அவர்களை கொன்று விடுகின்றோம். அப்போ குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களில் ஒருவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும், எங்களில் ஒருவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு சிறு கீறல் விழுவதை கூட நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவருக்கு பதிலாக நீங்கள் எத்தனை முறை எங்களை தூக்கிலிட்டாலும் நாங்கள் தான் தூக்கு மேடையை ஏறுவோமே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கு மேடைக்கு ஏறியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காட்சியை அல்லாஹ் காட்டி கொடுத்தே கொண்டே இருந்தான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதோ குபைப் தூக்கிலிடப் போகின்றார், இதோ குபைப் தூக்கிலிடப் போகின்றார், இதோ குபைபை தூக்கில் இட்டு விட்டார்கள், இதோ குபைபுடைய உயிர் பிரிந்து விட்டது, இதோ குபைபுடைய ரூஹ் சிட்டுக்குருவியாக மாறி சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டது என்று மக்காவில் இறந்து போன ஷஹீதான குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்கொண்டிருந்த இந்த சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். இப்போது நிகழ்வு என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பொய்யான பேச்சால், துரோகத்தினால், வஞ்சகத்தினால் இஸ்லாம் பரப்புவதற்காக அனுப்பப்பட்ட 10 நபித்தோழர்களை இழந்தார்கள். இது முடிந்து கொஞ்சம் நாள் கழிந்து மீண்டும் ஆமிர் பின் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தான். இவன் மிகப்பெரிய கொடியன் என்று நபி அவர்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். ஆனால் இவன் இஸ்லாத்தை எதிர்க்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அப்படியே கடந்து போயிட்டான். இப்போ இந்த நேரத்தில் அவன் பேசினான், எங்களுடைய நஜ்து பகுதிக்கு நீங்கள் தாவா செய்வதற்காக சில மக்களை என்னோடு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எங்கள் பகுதி ரொம்ப பெருசு, எங்களுடைய பகுதியில் இஸ்லாத்தை பற்றி மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். என்னுடைய கணிப்பின்படி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பெரிய குழுவை எங்களோடு அனுப்பினால்
நாங்கள் அவர்களை அழைத்து கொண்டு பத்திரமாக சென்று அவர்களை தாவா செய்ய வைத்து மீண்டும் உங்களுக்கு மத்தியில் நாங்கள் அவர்களை கொண்டு வருவோம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் தோழர்களை உங்களோடு அனுப்பியதற்கு பின்னால் அவர்களுக்கு எதிராக நயவஞ்சகர்கள் போர் தொடுத்து விடுவார்கள் என்று நான் அஞ்சுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, இவன் ஆமிர் பின் மலிக் என்பவன், நான் உத்தரவாதம் தருகின்றேன் அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று கெட்டவன் கொடியவன் என்று தெரிந்திருந்தும் இவனுடைய வாக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பி 70 தோழர்களை அனுப்பி வைத்தார்கள். இந்த 70 தோழர்களும் யார் என்றால், குர்ஆனை அதிகமாக கற்றவர்கள், குர்ஆனின்படி குர்ஆனுடைய விளக்கத்தை தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து தெரிந்து கொண்டே இருந்தவர்கள். இவர்களுடைய வேலை காடுகளுக்கு சென்று விறகுகளை பொறுக்கி எடுத்து வந்து அதை சந்தைகளில் விற்றுவிட்டு அதில் வரக்கூடிய காசில் திண்ணை தோழர்களுக்கு கொண்டு வந்து சதகா செய்வார்கள். பின்பு பகல் நேரம் முழுக்க இப்படி செய்துவிட்டு தங்களுடைய குடும்பத்திற்கென்று கொஞ்சம் வைத்துக்கொண்டு இரவு நேரங்களில் குர்ஆனை கற்பதிலும் குர்ஆனுக்கான விளக்கங்களை புரிந்து கொள்வதிலும் குர்ஆனை மனனம் செய்வதிலும் தொழுகையை கொண்டும் இரவு நேரத்தை கழிக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த தோழர்களைத்தான் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 நபர்களை அனுப்பி வைத்தார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் காரிகள், குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள். இந்த 70 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். மீண்டும் இவர்களோடும் அதே துரோகம், அதே நயவஞ்சகம். அவர்கள் பெரும் படையாக திரண்டு இந்த 70 நபர்களையும் கொன்றுவிட்டார்கள். செல்லக்கூடிய வழியில் அதீத தூரமாக அழைத்து சென்று 70 நபர்களையும் கொன்று குவித்து விட்டார்கள். இந்த இரண்டும் மீண்டும் உஹது களத்தை நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நினைவூட்டியது. கொஞ்சமாக திரும்பி வந்த மன நிம்மதி அடுத்த வருடமே மீண்டும் துக்கத்திற்குள் கவலைக்குள் நபி அவர்களும் சஹாபாக்களும் ஆனார்கள். கிட்டத்தட்ட நயவஞ்சகத்தாலும் துரோகத்தாலும் உஹது களத்திற்கு மறுவருடம் 80 நபித்தோழர்களை நபி அவர்களும் சஹாபாக்களும் இழந்தது மிகப்பெரிய கவலைக்குள்ளான விஷயமாக 4வது வருடத்தில் பதியப்பட்டது. இதற்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்ட நபித்தோழர்களுடைய குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கலாம் என்று சஹாபாக்களிடத்தில் பொருளாதாரத்தை திரட்டினார்கள். இப்படி பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய நேரத்தில் யூதர்களிடத்திலும் சென்றார்கள். ஏனென்றால் யூதர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இன்பம் துன்பம் நஷ்டம் கஷ்டம் எல்லாவற்றிலும் நாங்கள் பங்கு கொள்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தவுடன் ஒப்பந்தம் செய்திருப்பதினால் யூதர்களிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று பொருளாதாரத்தை திரட்டினார்கள். இந்த 80 நபர்களுடைய குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடை நாம் கொடுக்க வேண்டும், பிணை தொகையை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை யூதர்கள் பயன்படுத்தி கொண்டு வாங்க உக்காருங்க என்று நபி அவர்களோடு அபூபக்கர், உமர், அலி போன்ற பெரும் தோழர்களும் இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். வீட்டிற்குள் அமர வைத்துவிட்டு வெளியே சென்று ரகசியமாக தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இவங்க பேசின பேச்சு என்ன அப்படின்னா, சரியான சந்தர்ப்பம், முஹம்மது கரெக்டா நம்ம கிட்ட வந்து மாட்டி இருக்கிறார். அது முழுக்க முழுக்க யூதர்களுடைய கோட்டை, முஸ்லிம்கள் அங்க இல்ல. நபி அவர்களும் பெரும் சஹாபாக்கள் மாத்திரம் சென்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி நபி அவர்களை கொன்று விடலாம். எப்படி கொல்றது? நபி அவர்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கூரையின் மீது ஏறி ஒரு மிகப்பெரிய கல்லை நபி அவர்களுடைய தலையில் போட்டு விடலாம். தலை நசுங்கி அவர் செத்து விடுவார். இவருடைய பிரச்சனை இன்றோடு முடிந்துவிடும் என்று தங்களுக்குள்ளாக பேசிக்கொள்கிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தினந்தோறும் ஃபஜ்ருக்கு வந்தவர்கள் சூரத்துல் ஹஷ்ரிலே இந்த தஃப்சீரை நாம் பார்த்திருக்கின்றோம். சூரத்துல் ஹஷ்ரை நீங்கள் முழுமையாக படித்தால் உங்களுக்கு புரிய வரும். 59வது சூரா. இந்த சூறாவினுடைய முழுக்க இந்த செய்தி யூதர்கள் நபி அவர்களுக்கு எதிராக திட்டம் தீட்டியதும் அவர்கள் சூழ்ச்சி செய்ததும், நபி அவர்கள் அவர்களுடைய பகுதிகளுக்கு சென்றிருந்த போது அவர்களை அப்படியே
சுவற்றுக்கு மேலிருந்து ஒரு கல்லை போட்டு கொண்டு விடலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டிய இந்த நிலையை பற்றி தப்சீரிலே நாம் விளக்கமாக பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுருக்கமா சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறாங்க. நபி அவர்களை அமர வைத்து விட்டு யூதர்கள் இந்த திட்டத்தை வகுக்கிறார்கள். இந்த திட்டத்தை வகுக்கக்கூடிய இந்த நொடி பொழுதில் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி நபி அவர்களுக்கு இப்படி உங்களுக்கு பின்னால் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சுவருக்கு பின்னால் யூதர்கள் உங்களை கொல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், திட்டம் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களின் மூலம் அல்லாஹு தஆலா வஹி அனுப்பியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். இப்ப யூதர்கள் மறுபடியும் முன்னாடி வந்தாங்க. ஏன் போறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, எதற்காக என்று அவர்கள் கூறிய போது நான் போய் சொல்றேன் என்று நபி அவர்கள் அங்கு சென்று சஹாபாக்களை அழைத்து தூது அனுப்பினார்கள். உங்களுக்கு நான் வார்ன் பண்றேன், டைமிங் தரேன், ஒழுங்கா மதீனாவுக்குள்ள இல்லாம ஓடிருங்க, இல்லை என்றால் நீங்கள் கடுமையான விளைவை சந்திப்பீர்கள். நீங்க எப்போ இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்களோ உங்களுடைய ஒட்டுமொத்த ஒப்பந்தங்களும் உங்களுடைய ஒட்டுமொத்த ஒப்பந்தங்களும் இந்த நாளோடு ரத்தாகிவிட்டது. உங்களுக்கு உயிர் வேண்டுமானால் இங்கிருந்து நீங்கள் கிளம்பி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாள் டைம் கொடுத்தாங்க. உங்களுக்கு 10 நாள் டைம், இந்த 10 நாளுக்குள்ள நீங்க மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடிடணும். கிளம்பி கொண்டிருந்த அவர்களை வேறு சில யூதர்கள் சேர்ந்து இதெல்லாம் நம்ம ஓட வேண்டாம், நாம இருக்கிறது இரும்பு கோட்டை, குறைலா குலத்தை நாம் அழைத்துக் கொள்ளலாம், முஹம்மதை எதிர்த்து நாம் போர் தொடுக்கலாம், நாமையும் போனோம். அவர்கள் உஹது களத்திற்கு சென்று மிகப்பெரிய நலிவில் இருக்கிறார்கள். 80 தோழர்கள் இப்போது இழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே உஹதில் 70 தோழர்கள் இழந்திருக்கிறார்கள். இப்ப அவங்க கிட்ட ஒன்னும் கிடையாது. அவர்களிடத்துடைய வீரமும் குன்றி போயிருக்கிறது, அவர்களுடைய படைபலமும் குன்றி இருக்கிறது, அவர்களுடைய ஆயுதப்படையும் குன்றி இருக்கின்றது. இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி அவர்களோடு போர் கொடுக்கலாம், நாமையே இங்கிருந்து கிளம்பி போனோம் என்று ஒரு சில யூதர்கள், கிளம்ப தயாராக இருந்த யூதர்களை மூளைச்சலவை செய்து அமர வைத்து விட்டார்கள். உண்மையாகவே அவர்கள் கணித்தது சரிதான். முஸ்லிம்களுடைய நிலை எதிர்த்தால் மிகப்பெரிய சேதத்தை நாம் பார்க்க வேண்டி வரும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலை ரொம்ப இக்கட்டான நிலையாக இருந்தது. பலம் இல்லை, பல சஹாபாக்கள் காயங்களோடு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 சஹாபாக்களை இதே வருஷத்தில் நாம் இழந்திருக்கின்றோம் கடந்த வருடம். இதையெல்லாம் வைத்து நாம் போர் தொடுத்தால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்று தெரிந்ததற்கு பின்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்தும் அவர்கள் கிளம்பாத போது 10வது நாள் நபி அவர்களை சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். அவர்களை தாக்குவதற்காக நபி அவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்ததுமே கோழைகளுடைய உள்ளங்களில் அச்சம் வந்துவிட்டது. அவர்களுடைய கோட்டைக்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள். கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டு சுற்றி இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோட்டையை முற்றுகையிட்டார்கள், வளைத்து சுத்தி முற்றுகையிட்டார்கள். இப்போ அந்த எங்க இருக்க அவர்களுடைய கோட்டம் அடர்த்தியான பேரித்த மரங்கள், அதற்கு நடுவுல அவங்களுடைய கோட்டைகள் இருக்குது. இப்ப இந்த பேரித்த மரங்களை சுற்றிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையிட்டார்கள். உள்ளிருக்கக்கூடிய யூதர்கள் கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டு சஹாபாக்களை நோக்கி வில்லை தொடுக்கலானார்கள். இது அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. யூதர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பேரித்த மரங்கள் அவங்களுக்கு ஃபேவரா இருந்தது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க, முதல்ல இந்த தோட்டத்தை கிளியர் பண்ணுங்க, அப்பதான் நம்ம நெருங்க முடியும். சஹாபாக்களால் ஒட்டுமொத்த பேரித்த தோட்டங்களும் அறுத்து எறியப்பட்டது. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாக்குதலுக்கு அவர்களால் பதில் கொடுக்க முடியாமல் சரணடைந்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எதிர்த்தீங்கன்னா செத்து போவீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு நாள் டைம், ஒரு ஒட்டகத்தில் உங்களால என்னத்தை தூக்கிட்டு போக முடியுமோ அதை தூக்கிட்டு ஓடிருங்க, உங்களுக்கு இனி இங்க இருக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதும் அதே போன்று 10 நாளுக்கு முன்னாடி போயிருந்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம், தேவையில்லாம எதிர்க்கலாம் சொல்லி 10 நாள் இருந்தாங்க.
இப்போ நபி அவர்கள் சொன்னதற்கு பின்னால் ஒவ்வொரு யூதனாலும் ஓரிரு பொருட்களை தவிர வேறு எதையுமே அவர்களால் கொண்டு செல்ல முடியாமல் போனது. கிளம்பி போனதற்கு பின்னால் பல ஒட்டகங்களையும் பல ஆடுகளையும் கிட்டத்தட்ட 470 வாள்களையும் அவர்களுடைய பல பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டு மதீனா வந்து திரும்பினார்கள். இந்த நிகழ்வு மீண்டும் சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களின் மீது அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு வழியாக உள்நாட்டு அரசியல் மிக ஆழமாக நிம்மதியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தது. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இந்த சில்லறைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் முடித்து விட்டார்கள். முஸ்லிம்கள் நிம்மதி அடைந்தார்கள், பெருமூச்சு கிடைத்தது, யூதர்களுடைய பொருளாதாரமும் கிடைத்தது, முஸ்லிம்கள் நிம்மதி அடைந்தார்கள். சுற்றி எதிர்ப்பதற்கு, அதாவது உள்நாட்டு மதீனாவை சுற்றி எதிர்ப்பதற்கு, முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை என்பதை போன்று ஆனது. இந்த நேரத்தில் ஒரே ஒரு கிளை, பனு சாலபா பனு முஹாரிப் என்று சொல்லக்கூடிய இந்த கிளை மட்டும் மதீனாவிற்கு வெளிப்புறத்திலிருந்து லேசான குடைச்சல் தந்தது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, இவர்களை முறியடிப்பதா இல்ல என்ன பண்றது? ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஷாபான் மாதம் வரப்போகின்றது. ஷாபான் மாதத்தில் அபூ சுஃபியான் சொல்லிட்டு போனாரு, பத்ர்ல சந்திப்போம் சொல்லிட்டு. இப்போ பத்ர் களத்திற்காக நாம ஷாபான் மாசத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த பனு சாலபா பனு முஹாரிபா இந்த குலத்தவர்கள் மதீனாவுக்குள் புகுந்து வீடுகளை சூறையாடுவதும் திருடுவதும், பெண்களுடைய விஷயத்தில் அவநம்பிக்கையாக பெண்களுடைய விஷயத்தில் கரடுமுரடாக நடந்து கொள்வதும் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தார்கள், ஷாபான் மாதத்தில் பத்ரில் குறைஷிகளை மீண்டும் சந்திப்பதற்குள்ளாக இவர்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு படையை திரட்டிக் கொண்டு இவர்களிடத்தில் போனார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்ததும் ஓடிவிட்டார்கள். ஊருக்குள்ளேயே இல்லை, நபி அவர்கள் அங்கு சென்று முகாமிட்டு அங்கேயே தங்கி இருந்தார்கள். இவர்களை தேடுவதற்காக படைகளை பிரித்து பிரித்து அனுப்பினார்கள். அந்த இடத்திலிருந்து யாரும் கிடைக்கவில்லை. கிடைத்தவர்களை கைது செய்தார்கள், எதிர்த்தவர்களை கொன்றார்கள். பின்பு அங்கு இருந்தவர்கள் வீட்டை காலி செய்து கொண்டே சென்று விட்டார்கள். அங்கு இருந்த நல்ல மனிதர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்து திரும்பினார்கள். ஆக மொத்தம் இந்த 6 நிகழ்வுகள், 4 அட்டாக்குகள், 2 துரோகம் வஞ்சகத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு நடந்த நிகழ்வுகள். இந்த 6 நிகழ்வுகளும் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடந்து முடிந்தது. உஹது களத்தில் எதை முஸ்லிம்கள் இழந்தார்களோ மீண்டும் அதை பெற்றார்கள். அந்த பலத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதே 4ஆம் ஆண்டு ஷாபான் மாதம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 பேரை திரட்டினார்கள். 10 குதிரை வீரர்களை திரட்டினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடியை கொடுத்தார்கள். பத்ர் களத்தை நோக்கி பத்ரிலே சென்று முகாமிட்டார்கள். அபூ சுஃபியானை எதிர்பார்த்து கொண்டு மறுபடியும் வரேன்னு சொல்லி இருந்தாரு, போய் இருந்தாங்க. இப்ப அபூ சுஃபியான் அங்கிருந்து 2000 வீரர்களை திரட்டி கொண்டு 50 குதிரைப்படை வீரர்களை திரட்டி கொண்டு அவரும் மக்காவிலிருந்து கிளம்பினார். மக்காவிலிருந்து கிளம்பி வரக்கூடிய நேரத்தில் மர்ரு ரவ்ஹான் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. இந்த இடத்தில் அவர்கள் தங்கினார்கள். இப்போ அபூ சுஃபியானுக்கும் சரி மக்கா படைக்கும் சரி ஏற்கனவே ஒரு சில மனதில் பீதி இருந்தது. உஹது களத்துல அவங்களை நம்ம 70 பேரை கொன்னுட்டோம். இப்போ முஸ்லிம்கள் மிகப்பெரிய வீரத்தோடு வருவார்கள், கடுமையாக போரிடுவார்கள், கடுமையாக நம்மோடு சண்டை செய்வார்கள். இந்த போர் நமக்கு சரியா இருக்குமா இருக்காதா என்று அபூ சுஃபியானுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஊசலாட்டம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியில அபூ சுஃபியான் ஒரு முடிவுக்கு வந்தாரு, போர் தேவையில்லை, நம்ம மக்காவுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மக்கள் கிட்ட பேசினாரு, இது கடுமையான வெப்பநிலையாக இருக்கின்றது, இந்த நேரம் நமக்கு போர் செய்வதற்கு சரியான நேரம் இல்லை என்று நமக்கு புரிகின்றது, அதனால நாம இங்கிருந்து கிளம்பி போயிடலாம், தேவையில்லை என்று சொன்னவுடன் மாற்று கருத்தே இல்லாமல் 1999 பேர் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய உள்ளத்திலும் இந்த பிரச்சனை இருந்தது. நாம போறோம், ஆனா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்போம், மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு நாம் உள்ளாவோம் என்று முஸ்லிம்களுக்கு மீது அவர்களுக்கு பயம் இருந்ததினால் அந்த மக்காவிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்து தங்கியிருந்து
அங்கிருந்தே மீண்டும் திரும்பி விட்டார்கள் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே அவர்களுக்காக எதிர்பார்த்து காத்திருந்து பின்பு அவர்கள் திரும்பி விட்டார்கள் என்று தெரிந்ததும் அல்ஹம்துலில்லாஹ் அங்கேயே தங்கியிருந்து கொண்டு சென்ற பொருட்களை வருபவர் போவர்களிடத்தில் வியாபாரமும் செய்துவிட்டு 1 தீனாருக்கு 2 தீனார்கள் லாபம் கிடைத்தது சஹாபாக்களுக்கு. அந்த லாபத்தோடு வெற்றிகரமாக 1500 நபித்தோழர்களும் பத்ருக்கு சென்று சண்டை இல்லாமல் வெற்றியோடு வியாபாரம் செய்த லாபத்தோடு மீண்டும் அழகாக மதீனாவிற்குள் திரும்பி வந்தார்கள். ஒரு வழியாக ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு மிக அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மதிநுட்பமான வேலையால், மதிநுட்பமான போர் தந்திரத்தால் மீண்டும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வெளிப்புறங்களிலும் உள்புறங்களிலும் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கெத்தானவர்கள், அவர்களை நம்மால் எதிர்க்க முடியாது, அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை, அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் மிகவும் தூய்மையானதாக இருக்கின்றது, சரியானதாக இருக்கின்றது என்பதை இந்த 4ஆம் ஆண்டு நிறுவினார்கள். 4ஆம் ஆண்டு மிக அழகாக முடிந்தது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் வந்ததும் ஷாம் தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் மதீனாவின் மீது படையெடுக்க இருக்கின்றார்கள், மதீனாவின் மீது வர இருக்கின்றார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கிளம்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பினார்கள். இந்த படை அந்த எதிர்த்து வரக்கூடிய நபர்கள் என்று தெரிந்தவர்கள் யார் என்றால் வழிப்பறி கொள்ளையர்கள், கொள்ளையடிப்பவர்கள் தான் அவர்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலில் ஒவ்வொரு இடங்களில் தங்குவது, இரவில் பயணம் செய்வது. ஏனென்றால் வழிப்பறி கொள்ளையர்கள் இரவில் கொள்ளையடிப்பதற்காக கிளம்பும் போது அவர்களை அதே நேரத்தில் அட்டாக் செய்யலாம் என்று இரவில் பயணம் செய்தார்கள், பகலில் தங்கினார்கள். இரவில் பயணம் செய்தார்கள், பகலில் தங்கினார்கள். இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்து சென்ற அந்த இடம், அந்த வழிப்பறி கொள்ளையர்களை சென்று பார்த்தால் யாருமே அங்கு இல்லை. 1000 வீரர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சென்றார்கள். இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு பிற 25ஆம் தேதி ரபீஉல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பினார்கள். ஆனால் அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்ததும் ஒட்டுமொத்த ஷாம் தேசத்தை விற்றே கடந்து சென்றார்கள், ஓடி சென்றார்கள். ஷாம் தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சிறு சிறு குழுவாக நபி அவர்கள் படைகளை மாற்றி அங்கெல்லாம் அனுப்பி, இப்படி ஒரு முஸ்லிம் சமூகம் இருக்கின்றது, இப்படி ஒரு அரசியல் நடவடிக்கை இருக்கின்றது, எங்களுக்குள் நீங்கள் கட்டுப்படுங்கள், எங்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஷாமை சுற்றி இருக்கக்கூடிய முழு பகுதிகளையும் ஒப்பந்தம் செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றிகரமாக மதீனாவிற்கு திரும்பினார்கள். இந்த 5ஆம் ஆண்டினுடைய ஆரம்பம் மிக அழகாக மிக துணிவாக சென்றது. இதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 6 மாதங்கள், ஒரு 8 மாதங்கள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. உள்நாட்டு அரசியல், வெளிநாட்டு அரசியல் என்று முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லாதவாறு 1.25 வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மாற்றி அமைத்தார்கள். முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழலானார்கள். உள்ளிருக்கக்கூடிய யூதர்கள், அதாவது ஒப்பந்தத்தை முறிக்காத யூதர்களுடைய கொட்டம் அடங்கியது. முஸ்லிம்களிடத்தில் சரியாக வியாபாரம் செய்தார்கள். இந்த வியாபாரங்களில் எந்த ஏளனமும் இல்லாமல், சிரிப்பும் இல்லாமல் வியாபாரங்களில் சரிவர நடந்து கொண்டார்கள். ஒரு வழியாக ஒட்டுமொத்த விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வருடத்தில் மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆகச் சிறந்த அரசியல் தலைவராக, மிகச்சிறந்த நிபுணத்துவம் மிகுந்த அரசியலை கட்டி அமைத்தார்கள் மதீனாவில். இது 5ஆம் ஆண்டு ஹிஜ்ரி மிக அழகாக சென்றது. இதற்கு பின்பு என்ன நடக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பரீட்சைக்கு சொல்லியிருந்தோம், பதில் தாள்களை கொடுக்க வேண்டிய கடைசி நேரம் இன்னும் 24 மணி நேரங்கள் இருக்கின்றது.
இப்போதே ஒரு சில பதில்கள் வர ஆரம்பித்து விட்டன. அதே போன்று நீங்களும் உங்களுடைய பதில்களை எழுதியிருந்தால் கொடுக்க ஆரம்பித்து விடுங்கள். கடைசி நேரம் இன்ஷா அல்லாஹ் நாளை இதே போன்று பயான் முடிந்தவுடன் உங்களுடைய ஒட்டுமொத்த பதில்களும் வந்துவிட வேண்டும். நடுராத்திரியில கொடுக்கிறது, ஃபஜ்ர் வரைக்கும் கொடுக்கிறது அல்லாஹுக்காக வச்சுக்காதீங்க. சென்ற வருடம் இது போன்று நடந்தது. எந்த நேரத்தை நாம் சொன்னோமோ அந்த நேரம் தாண்டி ஃபஜ்ரில் கொண்டு வந்து கொடுப்பது, அடுத்த நாள் லுஹரில் கொண்டு வந்து கொடுப்பது என்று இல்லாமல் பயான் முடியும் போது உங்களுடைய யாரெல்லாம் பரீட்சையில் கலந்திருக்கிறீர்களோ ஒட்டுமொத்த நபர்களுடைய பதில்களும் வரும்படியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் யார் யார் இருக்கிறீர்களோ தங்களுடைய பதில்களை அழகாக எழுதி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அதை போட்டோ எடுத்து மிக தெளிவாக கிளீனாக அனுப்பி வைத்து விடுங்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் அதுதான். பயான் முடிந்ததற்கு பின்னால் மொபைலை பார்க்கும்போது பதில் இருக்க வேண்டும். தயவு செய்து நடுராத்திரி, ஃபஜ்ரு, அதற்கு பின்னாடி லுஹரு இப்படி செய்யாதீர்கள். அவரவர்களுடைய நேரம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய நேரம் பயான் முடிந்ததற்கு பின்னால் பதில்கள் இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் நீங்கள் சமர்ப்பித்தால் அல்லாஹுக்காக அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பதில்களை கொடுக்கும் போது உங்களுடைய பெயர்களுக்கு பக்கத்தில் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் தங்களுடைய கணவர்களுடைய பெயரை சேர்த்து எழுதுங்கள். திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் தங்களுடைய தந்தைமார்களுடைய பெயர்களை சேர்த்து எழுதுங்கள். ஆலிமாக்களாக இருந்தால் தயவு செய்து ஆலிமா என்று அடையாளம் இடுங்கள் பக்கத்தில். ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, தங்களுடைய தந்தை பெயரோடு இணைத்து எழுதி கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் அருள் புரியட்டும். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.